நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் 30, 60, 100 எங்களுக்குள் பலன் கொடுக்க இந்த நாளில் எங்களோடு பேசும். உங்களோட வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல், பலன், நம்பிக்கை எல்லாம் உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாம் உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை தான் ஆண்டவர். எல்லாரும் சொல்லலாம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த வார்த்தையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாரும் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மை நினைக்கக்கூடியவர், நினைவு கூறக்கூடிய தெய்வம், நினைக்கிற தெய்வம். எப்படி? நினைக்கிறவர் சொல்றார், நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, யாரை ஆசீர்வதிப்பார்? அதான் ரொம்ப முக்கியம். அதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதான் முக்கியம். தேவன் ஆசீர்வதிக்கிறார், சரிதான். யாரை ஆசீர்வதிக்கிறார்? பிரைஸ் காட். அதான் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். கேட்டா பாருங்க, அன்னாள் என்ன கேட்கிறா? என்னை நினைத்தருளுங்க. அன்னாள் என்ன கேட்டாங்க? என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் விண்ணப்பம் செய்தால். நீங்க 19வது வசனத்துல பார்க்கும்போது, 19வது வசனமா, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சத்தமா பிரைஸ் எல்லாம். தேவனுடைய சமூகத்தில் பிரியமானவர்களே, அன்னாள் ஜெபிக்கிறார், என்ன நினைத்தருளுங்க ஆண்டவரே. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்னை நினைத்தருளும். அவளுக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் அன்னாளுடைய சம்பவத்தை குறித்து. அவள் குறைவுள்ளவள், துக்கம் உள்ளவள், மனக்லேசம் உள்ளவள். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படிப்பட்டவள் அவள்? துக்கம் உள்ளவள், மனக்லேசம் உள்ளவள், குறைவுள்ளவள், அவமதிக்கப்பட்டவள், அவமானங்களை சந்தித்தவள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்ட அவளுடைய அந்த நேரத்தில் அவள் துக்ககரமான வார்த்தைகளை கேட்கும்போது, மனவடிவான அவள் வார்த்தைகளை கேட்கும்போது, அவள் அந்த இடத்துல என்ன செய்திருக்கலாம்? ஆலயத்தில் வந்து வெளியில் அவர்கள் பலி செலுத்துகிற இடம், அந்த இடத்தை விட்டு அவள் எழுந்து அவங்க வீட்டுக்காரனை கோச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? எழுந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? எழுந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவளுடைய வேதனை, அவளுடைய துக்கம், அவருடைய குறைவு, அவருடைய மனக்லேசம், இவ்வளவு விஷயங்கள் அன்னாளுக்குள் இருக்கிறது. ஆனால் எழுந்து அவள் என்ன செய்யல? அந்த பிரச்சனையோடு கூட எழுந்து அவள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியில போகாதபடி அவள் என்ன செய்தாள் தெரியுங்களா? ஆலயத்துக்கு உள்ள போய், தேவனுடைய சமூகத்துக்கு போய், பிரைஸ் காட், அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் போய், தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்களை ஒப்புவித்து, இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக தயவாய் என்னை நினைத்தருளுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். யார் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறார்களோ, நம்ம சூழ்நிலைகளிலே, நம்ம குறைகளிலே யார் ஆசீர்வதிக்கப்படுவார்? யார் கர்த்தரால் நினைவு கூறப்படுகிறார்கள்? அவர் சமூகத்துக்கு போகிறவர்களைத்தான் கர்த்தர் நினைக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ. நிறைய பேர் பாருங்க, கவலைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, குறைகள் வரும்போது, மனக்லேசங்கள் வரும்போது சோர்ந்து போய் படுத்துருவாங்க. தேவ சமூகத்துக்கு போக மாட்டாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபத்தில் தரித்திருக்க மாட்டாங்க. இதனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்து வர முடியாது, நினைக்க முடியாது. ஆண்டவருடைய ஏக்கமெல்லாம் என்ன இருக்கும்? இந்த சூழ்நிலையில, இந்த இக்கட்டில் என் அருகில் வந்துட்டாங்கன்னா போதும், அவர் பாதுகாப்பு. அதான் சொன்னார்ல இஸ்ரவேலர்களை பார்த்து, உங்களை எத்தனையோ முறை நான் அணைத்து கொள்ள வாஞ்சியாக இருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் வண்ணமாக உங்களை அணைத்து கொள்ள நான் ஆசையாக இருக்கிறேன். நீங்க என்ன செய்யறது இல்லை?
என்னுடைய செட்டைக்குள்ள வரதில்லை அப்படின்றார். அப்போ நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம அங்க வராத போது இன்னும் என்ன செய்வான் தெரியுங்களா பிசாசு? இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை இன்னும் தூண்டி விட்டு, புரியுதுங்களா, உன்னை யாரும் மதிக்கல, உன்னை யாருமே கனம் பண்ணல, உன்னை யாருமே ஏற்றுக்கொள்ளல, உன் வாழ்க்கையில நீயே ஒரு அறகுறையான ஆளு அப்படின்னு சொல்லி உங்க மேல என்ன செய்திருவான் பிசாசு. இன்னும் உங்களை தவறான எண்ணங்களை தூண்டி விட்டு, ஆனால் வேதம் அதான் சொல்லுகிறது, அவன் தூண்டி விடுகிறவன் என்று. எத்தனை பேருக்கு புரியுது? தூண்டி விடுவான். வேத சத்தியத்திற்கு எப்பொழுது எதிரான ஒரு எண்ணங்கள் நமக்கு வருகிறதோ, தேவனை விட்டுட்டு எப்ப எதிரான ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள உண்டாகிறதோ, பிரியமானவர்களை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்பெல்லாம் யார் நம்மளை தூண்டி விடுறா? பிசாசு நம்மளை தூண்டி விடுறான். இதை கடந்து, இந்த சூழ்நிலைகளை கடந்து, இந்த நிலைகளை கடந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தை தேடிட்டா போதும், கர்த்தர் நம்மை நினைத்தருளிடுவார். அல்லேலூயா. நல்லா தான் கைதட்டி சொல்ற, கர்த்தர் நம்மளை நினைச்சிருவார். அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். ஒரு நொடியில இந்த சூழ்நிலைகளை அவரால் மாத்திரம்தான், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் சரி செய்ய முடியும். வேற யாராலும் சரி செய்ய முடியாது. உன் வாழ்க்கையின் குறைகளை யாராலும் மாற்ற முடியாது. உன் மன கவலையை யாராலும் போக்க முடியாது. உங்க துக்கங்களை யாராலும் போக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதை போக்கக்கூடிய இதெல்லாம் மாற்றி நம்மை நம்மளை ஆசீர்வதிக்கருடைய சமூகத்தில் போய் அன்னாள் என்ன செய்கிறார்? போய் என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட நிலையில நெருக்கடியான நேரங்கள் வரும்போது, பிரியமானவர்களே, உங்கள் தேவைகள் வரும்போது, உங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாத போதெல்லாம் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்க கண்ணீரோடு அவள் பாதத்தில் அமர்ந்து அவர் சமூகத்தில் உங்க காரியங்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையில மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். தானியேல் ஒரு ஜெபிக்கிற நபராக இருந்தான். தானியேலை கர்த்தர் நினைத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் நினைப்பார். சிங்க கபில போட்டாங்க இல்லையா? கர்த்தர் அவனை மறக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ராஜாவால கட்டளையை மாற்ற முடியல. அவனுக்கு ராஜாவுக்கு பிரியமானவன் தான். நீ என்னதான் மற்ற மனிதர்களுக்கு பிரியமானவர்களா இருந்தாலும் அந்த மனிதர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு எல்லையை தாண்டி அவர்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மனிதர்களால் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க யாரா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், எவ்வளவு நீங்க உயிரையே கொடுக்கக்கூடிய நபரா இருக்கட்டும், அப்பா என்னால் இதுக்கு மேல முடியலன்னு சொல்லுவாங்க. சில காரியங்கள்ல அவர்கள் கைவிட்டுருவாங்க. அவர்களால் முடியாது. ராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள் தானியேல். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல. அண்ணால கூட பாருங்க, ரொம்ப பிடித்தமான ஆள் தான். அவன் கணவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா என்ன செய்ய முடியல. குழந்தை பாக்கியத்தை அவரால் கொடுக்க முடியல. அவன் குறைய அவனால போக்க முடியல. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை மாற்ற முடியும்னா அது தேவனால மட்டும்தான் முடியும். நம்ம தேவன் மேல் அந்த நம்பிக்கையை வைத்து அவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணணும். அவர் சமூகத்தில் பிரியமானவர்களை இந்த காரியங்களை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஜெபாவியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் போய் நீங்க என்ன செய்ய தேவையில்லை. எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லலாம் சபையில். ஆனால் நீங்க உங்களுக்கு ஜெப அபிஷேகம் இருக்கிறது. நீங்க முழங்கால் படிக்கிட்டு கர்த்தர் சமூகத்தில் உங்கள் நிலைகளை நீங்கள் தெரியப்படுத்தும் போது, உங்கள் சூழ்நிலைகளை தெரியப்படுத்தும் போது, நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஜெபத்தில் காத்திருக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் மறக்க மாட்டார். இப்போ பாடல்ல மறக்க மாட்டார். அவர் நினைவு கூறுவார். உங்களை நினைத்தருள்வார். அவர் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு தான் ஜெபம் அவசியம்னு சொல்லுவோம்.
எந்த சூழ்நிலையில, எந்த இக்கட்டில், எந்த நிலையிலும் உன்னை அந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களை, கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எந்த இடத்துல நினைப்பார், எந்த சூழ்நிலை வரும்போது உன்னை நினைப்பார். அதிகாலை எழுந்தோடனே கர்த்தர் சமூகத்தில் போய் தினமும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறால், என்ன சூழ்நிலைகள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், சில நேரம் சந்தோஷம் இருக்கும், சில நேரம் துக்கம் இருக்கும். இல்லையா சொல்லுங்க. வாழ்க்கையில் உலகத்தை எல்லாம் மாறி மாறி வரும். ஏன்னா எல்லா நிலைகளிலும் உங்களை வழிநடத்தக்கூடியவர், உங்களை காக்கக்கூடியவர்னு சொன்னால் அவர் கிருபை மட்டும்தான். அவர் தான் உங்களை நினைக்க முடியும். அல்லேலூயா. அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைகளையும், என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, என்ன நம்ம வாழ்க்கையில் மாறிச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஒரு நாள் நம்ம கொண்டு வரவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன் என்று. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஜெபங்களை கேட்கக்கூடியவர். ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, என்ன ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில் நடந்தது, என்ன என் ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களை அவர் தள்ளுகிறவர் அல்ல. ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவு கூறுவார். யாரை நினைவு கூறுவார்? நீ ஜெபத்துக்கு காலையில் எழுந்து உனக்கு என்ன தெரியுமோ. நான்லாம் ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஜெபம் என்னதுக்கெல்லாம், ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னுடைய ஜெபம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். அல்லேலூயா. துவக்கம். ரட்சிக்கப்பட்டவனே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஞானஸ்நானம் கூட எடுக்கல. அப்போ இல்லை, சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. முட்டி போடுவோம், பைபிள் எடுத்துகிட்டு ஏதோ தெரிஞ்ச 2 வசனத்தை படிச்சுட்டு, வேலையை ஆசீர்வதிங்க, இது ஆசீர்வதிங்க, ஏதோ ஒன்று 2 வார்த்தை தெரிஞ்சதை சொல்லிவிட்டு பைபிளை மூடி வச்சுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு எங்கள் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சு இன்னைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் கூட ஜெபிக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எதிலிருந்து போக முடியும்? நீங்கள் துவக்கம் முழங்கால் படியிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஜெப கிருபையை, ஜெப அபிஷேகத்தை ஒரு நாள் ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ உனக்கு ஜெபிக்க தெரியலனாலும் காலையில் எழுந்திருச்சு முழங்கால் படியிட்டு அப்பா முகத்தை பார்க்காம, அவர் சமூகத்தில் உன் காரியத்தை ஒப்புவிக்காம, விண்ணப்பம் பண்ணாமல் வெளியில் போகாது. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ஜெபம் உங்களை என்ன பண்ணும்? அதிகப்படுத்தும். போக போக ஆண்டவர் தானா என்ன பண்ணுவார்? அவர் அபிஷேகத்தை தருவார். உங்களை அறியாமல் 1/2 மணி நேரம் உட்காருவீங்க, 1 ஹவர் போகும். அப்புறம் அது ஜெபத்தில் இருக்கிற அந்த ருசி, டேஸ்ட்டு, உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறத, உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதோடு நீங்கள் விடவே முடியாது. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபத்தை விடவே மாட்டீங்க. ஆனால் ஜெபத்தில் இல்லாத ஆட்கள் பாருங்க, ஜெபத்தில் தரித்திருக்காத ஆட்கள் ஜெபத்துக்கு போவே மாட்டாங்க. அது கசப்பாகவே தெரியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபிக்கிற மனிதர்களை தேவன் நினைவு கூறுகிறார். அவள் அருமையாக வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரை போய் தாங்கி பிடிப்பதல்ல. ஜெபம் என்பது உன் வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற ஒரு வழி, ஒரு வாசல். அவர்கிட்ட வந்து உன் காரியத்தை தெரியப்படுத்துறதுக்கு, அவர்கிட்ட வந்து தேவன்கிட்ட போய் உன் காரியத்தை சொல்றதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு வழி அது. தினமும் உன் காரியத்தை பேசி அவர்கிட்ட போய் உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அதெல்லாம் அவர் என்ன செய்வார்? நீ ஜெபம் பண்ணதெல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என்ன செய்வார்? அவர் நினைப்பார். அவர் நீ அவர்கிட்ட தெரியப்படுத்தின அத்தனை காரியங்களை அவர் நினைவு கூறுவார். அவர் ஏற்ற வேளையில உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலை நீ பார்க்க ஆரம்பிப்ப. நல்லா கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில எல்லாம் ஜெபமெல்லாம் தள்ளப்பட்டதே இல்லை. நான் பண்ணின எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு இன்னும் விசுவாசம் உண்டு. இன்னும் நான் பண்ணின ஜெபங்களுக்கெல்லாம் பின்னாடி பதில், அதுக்குள்ள காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவார். நான் விசுவாசிக்கிறேன். இல்லை சொல்லுங்க. இன்னும் எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபங்கள்லாம் அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். பதிலாக ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏற்ற வேளையில் அது நம்ம கையில் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளை நினைச்சிட்டே இருப்பார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செய்கிற ஜெபம், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பம் ஒரு நாள் தள்ளப்படாது. ஒரு நாள் தள்ளப்படாது. அதுக்கு பதில் உண்டு. அதை நினைக்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். நினைத்து என்ன செய்வார்? உன் வாழ்க்கையை
அது எப்படிப்பட்ட குறையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் அவர் அழகாக மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை போக்கி அதை நிறைவாக்குவதற்கு என் தேவனாகிய கர்த்தரால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களை நினைக்கிறார். யாரை நினைக்கிறார்? கீழ்ப்படுகிறார். ஜெபிக்கிறவர்களை நினைக்கிறது போல தேவன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நினைக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். சகல காட்டு மிருகங்களையும் நோவாவையும் குடும்பத்தையும் அவனோடு கூட பேழையிலிருந்து அத்தனை மிருகங்களையும் வேதம் சொல்லுகிறது தேவன் என்ன செய்தாரா? நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லுங்களே. லூயா, கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஆமா, நோவா யார்? ஏன் அவனை ஆண்டவர் நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அவனிடத்துல சொன்ன அந்த காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிங்க பார்ப்போம். 7:16. ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. பேழைக்குள் பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதுல எந்த ஒரு மறுபேச்சு கிடையாம அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவனாக, பேழையை ஆயத்தப்படுத்தினவனாக, தேவனுடைய அந்த பேழைக்குள்ளாக அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து பிரவேசித்து ஆண்டவர் சொல்லும் நாள் வரைக்கும் அந்த பேழைக்குள்ளே கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தான். ஆண்டவர் நினைக்கிற வரைக்கும். சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவர் நினைக்கிற வரைக்கும் என்ன செய்யல, அவன் வெளியில வரல. அவர் நினைவு கூர்ந்து அவர் சொன்ன பிறகுதான் அவன் வெளியில வரான் பேழையிலிருந்து. கர்த்தர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பேழை எது? சபை. இன்றைக்கு பேழை எது? சபை. எப்போ தேவன் சபையில உங்களை கொண்டு வந்து வைத்தாரோ, இந்த பேழையாகிய சபைக்குள் வைத்தாரோ, இந்த பேழையாகிய சபைக்குள் தேவன் வைத்த விதத்தை நீ அறிந்து கீழ்ப்படிந்து அடங்கி இந்த சபைக்குள்ளாக காத்திருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து இந்த பேழையாகிய சபைக்குள்ளாக அவர் வரும் வரை காத்திருப்பாய் என்று சொன்னால், அவர் வரும்போது உன்னை நினைக்கிற தெய்வமாக இருப்பார். விளங்குதாங்க? இயேசு வரும்போது உன்னை நினைப்பார். இந்த பேழையில ரட்சித்து கொண்டு போய் இந்த சபையில வைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பேழையில கொண்டு போய் இவர்களை விட்டு அடைத்தேன். நம்ம வரல யாரும் சபை தேடி. சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்கெங்க யாரை வைக்கணுமோ அவர் அங்கங்க என்ன பண்றார்? ஆண்டவர் தீர்மானித்து கொண்டு வந்து நம்மை வைக்கிறார். அப்போ வைக்கக்கூடிய இடத்துல கீழ்ப்படிந்து அடங்கி நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஹல்லேலூயா அமைதியா உள்ள கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறான். பேழையாகிய எதிர்கொள்ள உள்ள பாருங்க என்னென்னலாம் இருக்கு. பேழைக்குள்ள உள்ள என்ன இருக்கு? பெரிய யானை இருக்கு, தம்மா துண்டு பூனை இருக்கு. யானை சொல்லிச்சுன்னா உள்ள 1 வருஷமா இருக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்களேங்க, உள்ளுக்குள்ள 1 வருஷம் அப்படியே பேலை இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த யானை பூனையை பார்த்து, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்கேன்னு ஒரு மிதி மிதிச்சதுன்னா அதை எல்லாமே என்னதான் வந்துச்சு? சொல்லுங்க, ஜோடு ஜோடாக தான் வந்துச்சு. சொல்றது விளங்குதுங்களா? ஒன்றை பார்த்து என்ன செய்யல, உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசு. உள்ள ஒட்டகம் வச்சுவீங்க அவ்வளோ உயரத்தில் இருக்குது, காண்டாமிருகம் இருக்கு, சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது உள்ள. யாருமே ஜாதி வித்தியாசம் பார்க்கல, யாருமே உருவ வித்தியாசம் பார்க்கல. கொண்டு வந்து விட்டது யாரு? உள்ள விட்டு அடைச்சது யாரு? சேர்த்தது யாரு? கர்த்தர். சபைக்குள்ள வரோம். சொல்றது புரியுதுங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் ஜாதி என்ன, நான் எப்படி, என் சூழ்நிலை என்ன அப்படின்னு ஒருவருமே என்ன செய்யக்கூடாதீங்க. சபைக்குள்ள
பாகுபாடு பார்க்காதவர்களாக, வித்தியாசம் பார்க்காதவர்களாக, சபையினுடைய சத்தியத்திற்கு, தேவன் வைத்திருக்கிற அந்த ஒழுக்கத்திற்கு கீழ்ப்படிந்து தேவன் நிமித்தம், யார் நிமித்தம்? நல்லா கவனிக்கிறீங்களாங்க? யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம் பயந்து சபைக்கு கீழே கீழ்ப்படைந்து கடைசி வரைக்கும் அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், வரும்போது நான் அந்த இது எடுத்துக்கு வருவேன், அதை எடுத்துக்கு வருவேன்னு சொல்ல, சபையை எடுத்துக்கொள்ள வருவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல கைதட்டி சொல்லுங்க. சபையில கொண்டு வந்து விட்டவங்களை நீ யாரையும் பார்க்காம கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சபைக்கு ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து ஆண்டவருக்கு பயந்து நாம் நடப்போம் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் அந்த பயபக்தியோடு நம்ம வாழ்ந்துருவோம் சொன்னா, கர்த்தர் வரும்போது உன்னை நினைவு கூறுவார். அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை என்ன செஞ்சுட்டு போக மாட்டார் அவர். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்ய மாட்டாரு? விட்டுட்டு போக மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா இயேசு வருவார். அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? எப்படி பாடணும் என்னை மறவா இயேசுநாதான்ற பாடல். என்னை உமக்கு ஒப்புவித்தேன், நீ வரும் வரை அதை காத்து கொண்டு ஏழை என்னை உங்கள் வருகையில் நினைச்சுக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து வருகையில் நினைத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் இயேசு வருவார்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க? மாரநாதா, இயேசுவே வாங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். வாய் திறந்து சொல்லுங்கள். விளங்குதா? இயேசுவே வாங்க, உங்கள் வருகைக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களோடு நான் என்றைக்கு நித்தியம். இந்த உலகம் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. இது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, இது பாடு நிறைந்த வாழ்க்கை, இது துக்கம் நிறைந்த வாழ்க்கை. வேதம் சொல்லுது, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலையும் இல்லை. அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பாடுகளை விட்டு ஓய்ந்திருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை விட்டு? எல்லா பாடுகளும், இந்த வருத்தங்களை விட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் தான் தேவனுடைய ராஜ்யம். நீ அதை தவற விட்டுட்டா இதை விட அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம்தான் நரகம். அங்கே போயிடக்கூடாது. இந்த உலகத்திலையும் பாடுபட்டு, உலகத்திலையும் துக்கத்தை செஞ்சுட்டு கடைசியில் எங்கே போயிடக்கூடாது? புரியுதுங்களா? சபையே விழித்துக்கொள், ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்தில் வாழ்ற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. போகிறோமே, ஏதோ வாழ்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வயசு போயிடும், காலம் போயிடும். கண்ணை மூடும்போது லாசரு மாதிரி ஆபிரகாமின் மடியில் இருப்பியா? இல்லையா? சொல்லுங்க. ஒருவேளை இயேசு வருவார்னு சொன்னா அவரை மத்திய ஆகாயத்தில் போய் நம்ம இப்பமா மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். வரும்போது உன்னை நினைக்க வேண்டுமே, நம்மை நினைக்க வேண்டும். யாரை நினைப்பார்? யாரை நினைப்பார்? சொல்லுங்க. எப்படி நினைப்பார்? நம்ம கீழ்ப்படிந்த சபைக்கு உள்ள அலையிலே சொல்லுங்க பாப்பா. தேவ சபை அலட்சியம் பண்ணக்கூடாது. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவன் சபையில் கொடுக்குற சத்தியங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. சபையினுடைய ஒழுங்குகளை அலட்சியம் பண்ணக்கூடாது. சபையில் நான் பெரியவன், நீ பெரியவங்கள்ன்ற எண்ணங்கள் நமக்குள் உருவாகக்கூடாது. இங்கே இயேசு பெரியவர், இங்கே தேவன் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. தேவனை முக்கியத்துவப்படுத்தி, தேவனை கனப்படுத்தி, கர்த்தரை வந்து ஆராதித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து, அல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர் உபசரித்து. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருந்து, ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுனா இருக்கு, ஒருவருக்கு ஒருவர் அப்படி போடல, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து தான் இருக்கு. விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருந்து. சொல்றது விளங்குதாங்க? ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து. சத்தமா? ஆம். ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்துன்னு இருக்கு. அலே சொல்லுங்க. ஆலயத்தில் எங்க நீ என்ன செய்யாத, யாரையும் குறை சொல்லி தெரியாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் பேரில் ஒருவர் என்ன செய்யக்கூடாது? குறைகளை பார்த்து, ஏதோ ஒரு சின்ன தவறுகளை பார்த்து, அவர்கள் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இருப்பாங்க, கண்ணீரோடு மனம் திரும்பி இருக்கலாம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அது தெரியாம இந்த தவறு பண்ணிட்டாங்க, அந்த தவறு பண்ணிட்டாங்க, அவங்க குறைகளை பார்த்து நம்ம பேசியிருந்து நம்ம வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு. சொல்றது விளங்குதாங்க? கையை வைத்து நல்லா சத்தமா சொல்லு. இதெல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய சபையில ஒருவரை ஒருவர் பார்த்து குறை சொல்லுகிற காரியங்கள் காணப்படக்கூடாது. குற்றங்கள் பிடிக்கிற காரியங்கள் காணப்படக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து,
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம். சரி விடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? தேற்றி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும், பலப்படுத்தி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கைகளை வைத்து சொல்லுங்க, நீங்க சோர்ந்து போயிருக்கும் போது உங்களை யாராவது ஆறுதல் படுத்தினா எப்படி இருக்கும்? தைரியமா இருங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? கர்த்தர் நடத்துவார், விடுங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் அப்படிலாம் நடந்துருச்சு, கடந்த காலில் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், விடுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர். தானியேல் ஒரு இடத்துல சொல்லுவான், இல்லையே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் தவறு செய்தார்கள், நாங்கள் தவறு செய்தோம், அல்லேலூயா, எங்கள் அக்கிரமம் பெரிதா இருக்குது, எங்கள் தீமைகள் பெருசா இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உம்மிடத்துல இரக்கமும் தயவும் உண்டு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவனிடத்துல என்ன உண்டு? இரக்கமும் தயவும் உண்டு. பிரியமானவர்களே, அவரிடத்துல நம்ம திரும்பும் போது, அவரை நோக்கி நம்ம பார்க்கும் போது, அவரிடத்துல இரக்கமும் தயவும் கட்டாயம் அவர் கொடுக்கிறார். கையை வைத்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உடனே அவர்கிட்ட சரண்டர் ஆயிரும். பலவீனங்கள், புத்தியினத்தில் மதியினத்தில் செய்கிற தவறுகள் நிறையா இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே புத்தியினமா மதியினமா நடந்துட்டு எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னா, அவர்கிட்ட இரக்கம் தயவு உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், மீண்டும் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், மீண்டும் வாழ்க்கை வளம் பெற ஆரம்பிக்கும். வருகையிலே நினைவு கூறப்படுவாய் நீ. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை தட்டி சத்தமா ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா, நல்ல சத்தமா பிரைஸ் தி லார்ட். சபைக்காக ஜெபிக்கிற ஆட்களா இருக்கு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். சபை மக்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லணும். டெய்லியும் உங்களுக்கு எல்லாரையும் பேரை சொல்லி ஜெபிக்க முடியலனாலும், ஆண்டவரே எங்கள் சபைக்கு வருகிற அத்தனை குடும்பங்களை நினைக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா. யாராவது பலவீனமாக பார்த்துருந்தாலோ, யாராவது தேவைகளோடு நீங்கள் பார்த்துருந்தாலோ, யாராவது முக்கியமான நல்ல விஷயங்கள் காரியங்கள், இப்போ சில பேர் மாசமாக இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏற்ற வேளையில் பிள்ளை பெற அவங்களை ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு நிற்கிறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் திருமணங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. வியாதி படுக்கையில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வியாதி படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்களேங்க. அப்புறம் மொத்தமாக என்ன செய்யலாம்? சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லா குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரை கைவிடாதீங்க ஆண்டவரே. அந்த சபைக்குள்ள நீ இருக்கிற, உன்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நல்லா கையை தட்டி சொல்லலாமே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல உற்சாகம் அல்லேலூயா. ஆம். ஜெபிக்கிறவர்களை நினைக்கிறார், கீழ்ப்படுகிறவர்களை நினைக்கிறார், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களை நினைக்கிறார். அல்லேலூயா. எப்படி? மற்றவர்களுக்காக. உன் குடும்பம், ரட்சிக்கப்படாத குடும்பம், ரட்சிக்கப்படாத நண்பர்கள், ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்கள், ரட்சிக்கப்படாத தேசம், 140 கோடிக்கு மக்களுக்கு மேல வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஹலோ, விளங்குதாங்க? நமக்காக ஜெபிக்கிறோம், நம்ம காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த தம்பி இருக்கிறான் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்காக ஜெபிக்கிறான். ஹலோ, புரியுதுங்களா? இவன் உறவுகளுக்காக யாராவது ஜெபிக்கிறான்னு வைங்களேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ரட்சிக்கப்படாத நம்ம என்ன செய்கிற இன்னைக்கு? ரட்சிக்கப்படாத குடும்பங்களோடு போய் உட்காந்து கோலமாக போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு தான் வரோம். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பொங்கலா ஹல்லேலூயா. நான் கரும்பு வாங்கி கொடுத்துட்றேன், நீ சட்டியை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம், கரும்பு தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். தீபாவளியா, நான் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன், நம்மால் போயிடுது, விளங்க மாட்டேங்குது. நீ பட்டாசு வாங்கிக்க, நான் என்ன வாங்கிட்டு வரேன்? ஜிலேபி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுது. ஜிலேபி லட்டோட போயிடுது வீட்டு. விளங்குதாங்க? நிறைய பேர் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். உங்கள் இங்கே இல்லை, வெளிநாட்டில் நடக்கிறது. அவர் சொன்னார் பாரு, நம்ம ஊரில் இதெல்லாம் வெளிநாட்டு சமாச்சாரம். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதாங்க? அப்போ நம்ம இப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அவங்களாம் அறியாமல் புத்தியினத்தில் அன்றைக்கி சொன்ன பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குது அவங்களுடைய பண்டிகை நாட்களோட முறைமைகள். கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே முறையற்று கிடக்கிறது, அதெல்லாம் தவறாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்காக நம்ம ஒரு நாள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே அவர்களை நினைத்தருளுங்கப்பா, ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா, கைவிட்டுறாதீங்க, பாதாளத்தை நோக்கி போகக்கூடாது, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸ்தோத்திராலே. எத்தனையோ பேர் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். உண்மை, அந்த ஜெபங்களை கேட்டுதான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். பரிந்து பேசுகிற ஜெபம், எல்லாரை விட பெரிய பரிந்து பேசுகிற ஜெபம் யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம். பிதாகிட்ட உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிற ஜெபம் தான் இன்னைக்கு நாம நிலைச்சிருக்கிறோம்.
கர்த்தருடைய சமூகத்தில் நிலைச்சு நிற்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஜனம். மோசே பரிந்து பேசினதா இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து வனாந்தரத்தில் பயணம் பண்ணி வந்தாங்க. அந்த ஜனங்கள் அத்தனை பேரை ஆண்டவர் காலி பண்ணியிருப்பாருங்க. உன்னுடைய பரிந்து பேசுதல் ஜபம். மோசே ஆபிரகாமுடைய பரிந்து பேசுதல் ஜபம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றினார். அப்போ உன் ஜபம் மற்றவர்களுக்காக, ஆண்டவரே மன்னிங்க, இவங்களெல்லாம் ரட்சிங்க, உறவுகளை. எத்தனை பேர் உறவுகளுக்காக ஜபிக்கிறோம்? உன் சொந்த பந்தங்கள், நண்பர்களுக்காக ஜபிக்கிறீங்க. ஆண்டவர்களை ரட்சிங்கப்பா, அவர்களை சந்திங்க, அவர்களுக்கு தேவனோட அன்பு வெளிப்படணும். சொல்றது விளங்குதாங்க? அப்போ உன்ன ஒரு நாள் நினைப்பாரா, நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற பார் விண்ணப்பம், இப்போ இவ்வளோ அன்பாக, இவ்வளோ உருக்கத்தோடு தன் நண்பனுக்காக, உறவுகளுக்காக, தேசத்துக்காக தொடர்ந்து இந்த மகன் என்ன பண்ணுது, இந்த தம்பி என்ன பண்றான், இவங்க என்ன பண்றாங்க, இந்த சபை என்ன பண்ணுது, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கர்த்தர் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா செவி கொடுப்பார். அவர் உன்னை நினைச்சு மற்றவர்களை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உன் உறவுகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஒன்றும் சத்தமே வரல. உன் சொந்த பந்தங்கள், உன் குடும்பம், உறவுகள், காம்பவுண்டில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, தேசத்தின் ஜனங்கள், ரட்சிக்கப்படாத கூட்டம் எத்தனை கோடி. ஆண்டவரே, எப்படி அக்கிரமங்கள், பாவங்கள் பெருகி கிடக்குது தேசத்தில். ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய கிருபை எல்லார் இடத்துல வெளிப்படும் போது, ஆண்டவரே தேசம் எவ்வளவா நன்மையா மாறிடும். சொல்லுங்களே லூயா. அப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்காக, மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் ஆபிரகாமை நினைத்து என்ன பண்ணாரா? லோத்தை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அவனை நினைச்சு, அவன் பண்ண ஜெபத்தை நினைச்சு, அவன் பாதத்தை பிடிச்சிட்டு விடவே இல்லை ஆண்டவர். 50 நீதிமான், 30 நீதிமான், 10 நீதிமான், 20 நீதிமான் கேட்டு கடைசியில் 5 நீதிமான். ஆண்டவர் ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ லோத்துக்காக தான் இவ்வளோ மன்றாடுனான்னு ஆண்டவர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? லோத்தை காப்பாற்றினார். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் அழிவிலிருந்து காப்பாற்றினார். நாளைக்கு வரக்கூடிய பெரிய அழிவிலிருந்து உன் சொந்தங்களை காப்பாற்ற, உன் சொந்தங்களை ரட்சிக்க. நாளைக்கு அவன் குற்றம் சாட்டுவான்ல, வெளியில சொல்லுங்க, இவ்வளோ தூரம் வந்தியே, ஒரு வார்த்தை சொன்னையா எனக்கு? நீ சொல்லிட்டேன்னா ரத்த பலி போயிடும் உன் மேல. சொல்லாமல் இருந்தாதான் என்னண்டு, இயேசு நல்லவருப்பா, இப்படியே போகாதீங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ள நீங்க வாங்க, இயேசுக்குள்ள உங்க வாழ்க்கை ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அவனுடைய ரத்த பலிக்கு நம்ம நீங்களாயிரும். சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில பேர் உள்ளேயே பேசுறது கேட்குது. என்ன, நான் இறைச்சிப்பு காத்துக்கிறதே பெருசா இருக்குது இப்போ. ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை தவந்துக்கு எப்படியோ சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போறேன், என்னை சீக்கிரம் விட்டுருங்க ஐயா அப்படின்னு தவிக்கிறது பார்க்குது. கண்ணு மூடுது, சுத்துறாங்க எல்லாரும். சோத்துறேன். நானும் ஒரு வாரமா 15-20 நாளாக தூங்கலை. சோத்துற அல்லேலூயா. போனவர் ஊருக்கு போனதுக்கு முன்னாடி இருந்து தூக்கம் சரியாக ஒரே ஒரு நாள் ஆண்டவர் கிருபையா புதன்கிழமை ஒரு நாள் கிடச்சிது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது. சோத்துற அல்லேலூயா. ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி 3:30 மணிக்கு தான் எழுந்தோம். வழங்குதாங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். சோத்துறோம் வயசுலால். ஆனால் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அந்த ரத்தம் ஓடுதில்ல, வாய் பேச பேச விழிப்பு வந்துடும். அங்கே உட்காந்தா கொஞ்சம் கண்ணை கட்ட தான் செய்யும். சோத்துற அல்லேலூயா. பேசுறதுக்கும் உட்கார்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தான் செய்யுது. ஆனால் கவனித்து கேட்டுட்டிங்கன்னா என்ன ஆகாது? சோத்துற அல்லேலூயா. செய்தி மேலே கவனம் வந்தால் கண்ணை கட்டாது. அப்போ கண்ணை கட்டுற அளவுக்கு தான் ஊரில் இன்னைக்கு நிலைமை நடக்குது. உங்களை தூங்கக்கூடாத அளவுக்கு உலகம் வேலை வாங்குது உங்களை. இல்லையா சொல்லுங்க. இந்த நேரம் டைம் இல்லை அப்படின்னு தான் ஓடுற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கு நிலைமை. இதை கடந்து இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, கையை உயர்த்து, முழு பலத்தோட அல்லேலூயா. நம்ம தேவன் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத அப்பா அம்மா, கணவரோ மனைவியோ, ஸ்தோத்திரம் உறவுகளோ ஜெபிக்கிறீங்களா? விண்ணப்பம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்தவரே இவங்களை ரட்சிங்கப்பா. அப்படிலாம் யாரோ ஒருத்தருக்காக ஜெபிச்சது தான் இன்னைக்கு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் இன்னைக்கு ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு, இவங்க ஜெபத்தை கேட்டு தான் இன்னைக்கு கர்த்தர் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் உனக்கு சத்தியத்தை சொல்லாம, உனக்காக விண்ணப்பம் பண்ணாமல் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்க கூடுமா? ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பெற்றதுங்க. அதை நான் சொல்லுவேன் எப்பவுமே, ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. அந்த அருமை நமக்கு தெரியறது இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஒரு நாளும் நம்ம மனதார நன்றி சொல்லணும். அது ஒரே ஒரு வார்த்தைக்கு தான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்த ரட்சிப்புக்காக உங்கள் கொடான கோடி சோத்திரங்கள் ஆண்டவரே. இது விலையேற பெற்றதுங்க. இது இந்த ரட்சிப்பு அருமையானது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது பெரிய பாக்கியம். நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் யார்? நீ பாக்கியவான், நீ பாக்கியவான்னு சொல்லப்படுதுங்க. கர்த்தரால் ரட்சிக்க அவர் விட்டவே மாட்டாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவ்வளோ பேசுவார், அவ்வளோ கண்டிப்பார். நீங்கள் இந்த ஓசியா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார். வேண்டாம் இங்கே கவனிங்க, என்னை பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும். சொல்லுவார், ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்ண போயிட்டு கல்யாணம் பண்ணு. ஓசியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார், ஒரு விபச்சார ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்ணு, அவளிடத்துல பிள்ளையை பெற்று ஒன்னொன்றுக்கு பேர் வைம்பார். அப்போ ஒரு பிள்ளையை பெற்று பேர் வச்சோன்னு சொல்லுவார், இதுதான் இஸ்ரவேல். அது என்னன்னா, தன்னை விட்டு சோரம் போனவங்க, தேவனை விட்டு தேவனை மறந்தவங்களுக்கு அடையாளமாக அதை சொல்லுவார் ஆண்டவர். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இப்போ கணவரை மறந்தவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்லுவாங்க, தன் கணவனுக்கு துரோகம் பண்ணவங்க, சோரம் போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய எனக்கு துரோகம் பண்ணினவர்கள், என்னை மறந்தவர்கள், நான் அவங்களை பெற்றேன், நான் அவங்களை ரட்சித்தேன், நான் அவங்கள கன்னிகையாக, அதாவது பரிசுத்த கன்னிகையாக தெரிந்து கொண்டேன், ஆனால் அவர்களோ எனக்கு துரோகம் பண்ணி என்னை விட்டு விலகி போனார்கள். இந்த பிள்ளைக்கு அந்த பேர் வை அப்படிம்பார். ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறக்கும், ரெண்டாவது பிள்ளை ஒரு பேர் வை, அது யூத ஜனம், இவர்களும் என்னை விட்டு என்ன பண்ணாங்க? சோரம் போனார்கள் அப்படிம்பார். மூன்றாவது ஒரு பிள்ளை பிறக்கும், மூன்றாவது ஒரு பிள்ளைக்கு பேர் வையும்பார். அப்போ என்ன தெரியுங்களா சொல்லுவார்? இதுக்கு ஒரு பேர் வை, இந்த ஜனங்களை இனிமேல் என் ஜனங்கள் என்று இல்லை, இவர்களின் பிள்ளைகள் என்று சொல்லுவேன். இவர்களை நான் மறந்துட மாட்டேன். சோரம் போனாங்க, என்னை மறந்தாங்க, இவங்களை தண்டிப்பேன், ஆனால் இவங்களை கைவிட்டுற மாட்டேன். இவங்களை ஒரு நாள் நேசித்து, மூன்றாவது பிள்ளைக்கு ஒரு பேர் வை, இவங்களை நேசித்து என் ஜனமாக, என் சொந்த சம்பத்தாக மீண்டும் இவர்களை நான் சேர்த்து கொள்ளுவேன், ஒரு நாள் வரும் அப்படின்ற. அவர் தப்பு பண்ணுறது, அவர் அங்கலாய்ப்பு, அவர் கோபம், அவருடைய இதய விரியத்தை எல்லாம் காட்டுவார். ஆனாலும் முடிவில் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்கள மறக்க மாட்டேன், நான் அவங்கள கைவிட மாட்டேன், நான் அவங்கள சேர்த்து கொள்ளுவேன், நான் அவங்களுக்கு இரக்கம் செய்வேன். அதனால் என்ன வேணால் செய்யலான்னு இல்லை, அவர் இரக்கம் எவ்வளோ பெருசு. அதான் சொல்கிறேன், ஆனாலும் உடைய இரக்கமும் தயவும் எவ்வளவு பெரிதாண்டவரே. அதை நினச்சா கண்ணீர் வந்துடணும், மறுபடி தப்பு பண்ண வராது மனசு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த அன்பை நினச்சிட்டோம்னா, ஆண்டவர் என்ன, நான் என்னுடைய வாழ்க்கைக்கும் எனக்கும் என் புத்திக்கும் என்ன போய் நினைக்கிறீங்களே, என்னை ஆசீர்வதிக்கிறீங்களே, என்ன மன்னிக்கிறீங்களே, எனக்கு மீண்டும் இரக்கம் தரீங்களே அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னோம்னா, ஆண்டவருடைய அன்பை விட்டு போகிறதுக்கு மனசே வராது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்பா. ஒரே ஒரு அன்பில் நினைச்சிருந்துருவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவரோட அன்பு அவ்வளோ பெருசு. ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் பாருங்க, சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உடன்படிக்கையை நினைவு கூறும் தெய்வம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். கையை உயர்த்தி சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர்களை ஏன் நினைச்சார் ஆண்டவர்? அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து. வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க? யாரை நினைச்சார்? யாரோடு பண்ண உடன்படிக்கை? அதெல்லாம் படிச்சாங்கல்ல, அதான் வசனத்தை கேட்கணும். யாரோடு? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைச்சாராம். இந்த பிள்ளைகளை அவங்க அப்பா அம்மாவோட செய்த உடன்படிக்கையை நினைச்சா அவங்களோடு பண்ணிட்டேன், உங்க பிள்ளையும் சந்ததியை காப்பாற்றுவேன், நான் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டேன்டா, சொல்றது விளங்குதாங்க. ஈசாக்கு கிட்ட சொல்லிட்டேன், யாக்கோபு கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? உன் சந்ததிகளை காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அவங்களோட உடன்படிக்கை வேற பண்ணிட்டேன்றார் ஆண்டவர். அதனால் அந்த உடன்படிக்கையை நினைத்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினாராம். இப்போ நம்மளோட உடன்படிக்கை என்ன? மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27, 28 வசனம். மத்தேயு
26, 27, 28 வேகமா வாசிங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து அது ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இதிலே எல்லோரும் நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்ப எதுல நம்ம உடன்படிக்கை இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. அந்த பந்தி எடுக்கிறவன் அதான் சொல்றேன், சாதாரணமா இல்ல அது. அது அவ்வளவு உன் வாழ்க்கையை காக்கக்கூடியது, உன் வாழ்க்கையை நினைவு கூறக்கூடியது. அந்த பந்தியை மட்டும் ஒரு நாள் தவற விடக்கூடாது. ரூபன் சொல்றான், வாரம் பந்தியா கேரளால, வாரம் திருவந்து பந்தி, அரை மணி நேரம் எடுக்கிறாங்க அதுக்காக அப்படின்ட்டான். வாரம் திருவிருந்து பந்தி கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம மாசத்துல ஒரு முறை எங்கிருந்தாலும் எவ்வளவு நஷ்டமானாலும் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையை எங்கிருந்தாலும் இஸ்ரவேலர்கள் வந்து பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க வேண்டும். தேவனுடைய பந்தி அலட்சியம் பண்ணக்கூடாது. இயேசு எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி சொன்னார். அதை நீ நினைவு கூர்ந்தா கர்த்தர் அவர் ரத்தத்தில் பண்ண உடன்படிக்கை நிமித்தம் பிதாவாகிய தேவன் முன்னை நினைவு கூறுவார் எல்லா இடத்திலும். அல்லேலூயா. அதை நினைப்பாருங்க. அந்த உடன்படிக்கையில் நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட இப்போ நீங்கள் நான் உடன்படிக்கை செய்திருக்கோம். சொல்லுங்களேங்க, அவர் சிந்தின ரத்தத்தினால தேவனோட உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவோடு பண்ண உடன்படிக்கை. பிதா இப்ப என்ன செய்யற? யார் உடன்படிக்கை பார்க்கிறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு உடன்படிக்கையை விட யாருடைய உடன்படிக்கை பெருசு? இயேசு என்ன பண்ணார்? நல்லா கவனிங்க, உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொன்னதான் புரியும். சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னுடைய ரத்தத்தை கைகளில் ஏந்தி கொண்டு பிதாவாகி தேவனிடத்தில் போய் அவர் பாதபடியில் அமர்ந்து, நல்லா கவனிக்கணும், ஒரு வலது வருஷத்தில் அமர்ந்து, பிதாவே இந்த ஜனங்களுக்காக, என்னால் மீட்கப்படுகிற ஜனங்களுக்காக, நான் இவர்களுக்காக, தவிவா அப்படியா சீக்கிரம் இந்த இவனுக்காக சொல்றாரு பார்த்தீங்களா? வா மேலே. சிந்தப்பட்ட ரத்தம் புரியுதா உங்களுக்கு? பிதாட்ட போய் என்ன செய்கிறாரு? இந்த தம்பிக்காக எப்போ ரட்சகரை இயேசு ஏற்றுக்கொள்கிறானோ இவனுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அப்போ பிதாவோடு உடன்படிக்கை இயேசு பண்ணியிருக்கிறார். இவனை நீங்கள் காப்பாற்றணும். என் நிமித்தம் இவனுக்காக இவனை மன்னிக்கிறதுக்காக நான் சிலுவையில் பலியாயிட்டேன், இவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக பலியாயிட்டேன், இவன் உங்கள் பிள்ளையாக மாற்றுறதுக்காக நான் பலியாயிட்டேன், உங்கள் வீட்டில் நித்தியத்தில் வந்து சேர்றதுக்காக நான் பலியாயிட்டேன் அப்படின்னு பிதாவோட இயேசு போய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ இயேசுவோட பண்ண உடன்படிக்கை பிதாவாகி தேவன் அவ்வளோ கனப்படுத்துவார். குமாரனோடு பண்ண உடன்படிக்கை அதை நினைச்சு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இவனை மறக்க மாட்டார். இந்த பிள்ளை யார்கிட்ட வந்துட்டான்? என் குமாரன்ட்ட வந்துட்டான், என் குமாரனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அதனால் இவனை அழிக்க மாட்டேன், இவனை நஷ்டப்படுத்த மாட்டேன், இவனை எதில் இக்கட்டில் மாட்டினாலும் எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் இவனை நினைப்பேன். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் பிதாவாய் தேவன் நினைத்து 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 காப்பாற்றி காப்பாற்றி ஆதரித்து தேற்றி பலப்படுத்தி உதவி செய்து ஆசீர்வதித்து விடுதலையை கொடுத்து நித்திய ராஜ்யத்துக்கு வர வரைக்கும் பிதாவாகி தேவன் விடவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? கைகளை போய் தலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதான் ரகசியம். அன்னைக்கு இயேசு போய் உனக்காக எனக்காக உடன்படிக்கை பண்ணிட்டாராங்க. குமாரனோடு செய்த உடன்படிக்கை, இந்த பூமியில் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை, ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை அவர் கனப்படுத்துவார் என்றால் தன் குமாரனோடு செய்த உடன்படி உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். கடைசி வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டார். பிதாவாய் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் எப்படி சந்தோஷம் இல்லையா? உனக்கு உற்சாகம் இல்லையா? புரியுதா இல்லையா? இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அதனாலதான் நீயும் அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருக்கும். ரத்தத்தால் மீட்கப்பட்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் நீ உறுதியாக இருந்தாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஜெபிக்கிறவர்களை, அவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை நினைப்பார். அந்தந்த நேரத்தில் இந்த பிள்ளை இதெல்லாம் விண்ணப்பம் பண்ணிச்சே, இந்த தேவைகள் கேட்டுதே, இந்த காரியங்கள் கேட்டாங்களேன்னு ஏற்ற வேளையில் உன்னை நினைத்து அந்த காரியங்களை உனக்கு கொடுப்பார். இந்த காரியங்கள் கிரியை செய்வார் உன் வாழ்க்கையில்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சார். நீ கீழ்ப்படிந்து ஒழுக்கத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது இப்போ எதுவுமே தெரியாது. அவர் வரும்போது உன்னை நினைப்பார். நான் வச்சேன், நீ பத்திரமா இருந்த அப்படின்னு உன்னை என்ன பண்ணுவார்? எனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தேன்னு சொல்லி வரும்போது, வா என்னுடைய பிதாவின் வீட்டிலே சந்தோஷத்தில் பிரவேசிக்க வான்னு சொல்லி உன்னை அழைக்க வருவார். மற்றவர்களுக்காக ஜெபித்த, கண்ணீர் வடித்த அவங்களை நீ அங்கே பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவங்கள ரட்சிப்பார் ஆண்டவர். எனது மாத்திரமல்ல, பிதாவோடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைத்து எந்நாளும் உன்னை மறக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையும் உன்னை மறக்க மாட்டார். கடைசி வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டார். பிதாவாகி தேவன் உன்னுடைய ஆசீர்வாத கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். பிதாவாகி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு பிளஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். உன்னை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். நீ அதை உணர்றியா, விசுவாசிக்கிறியா, அறிகிறியான்னு தெரியல. சொல்லுங்களே இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள தேவனை தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.